2 செய்திகள் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2மே விஜய் அவங்கள பத்தி தான். ஒண்ணு திரு ராகுல் காந்தி அவங்களும், விஜய் அவங்களும் கரூருக்கு ஒண்ணா செல்ல போறாங்க அடுத்த மாசம் அப்படின்ற ஒரு செய்தியும். அது மட்டும் இல்லாம திரு ஜெயலலிதா அவங்களோட பாணியில வந்து ஹெலிகாப்டர்ல போயிட்டு திரு விஜய் அவங்க பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. 2மே அதிகாரப்பூர்வமா அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்க செய்திகள். 2 பத்தி முழுக்க பார்ப்போம். இந்த கரூருக்கு வந்து செல்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரூருக்கு செல்றதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க, பர்மிஷன் கேட்கறாங்க அப்படின்றாங்க. விஜய் அவங்க ஒரு சாதாரண இந்தியன் சிட்டிசன். அவர் ஒரு ஆக்டர். அவரு போயிட்டு பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவரு பாதுகாப்பு கேட்டு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவரு கேட்கிற பாதுகாப்பு எந்த போலீஸாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா பிஎம்க்கு சிஎம்க்கு இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது விமர்சிக்க வேண்டிய வீடியோ கிடையாது. அதுல தனியா அது இன்னொரு வீடியோல சொல்றேன். அந்த பாதுகாப்பு கேட்கும், அந்த பாதுகாப்பு யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனா இப்போ ராகுல் காந்தி வராங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த இசட் செக்யூரிட்டி இருக்கு. சோ வந்து ராகுல் காந்தி அவங்களும் விஜய் அவங்களும் அடுத்த மாசம் நவம்பர் 5ஆம் தேதி கரூருக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. இந்த விஷயத்துல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, பீகார்ல 2 கட்டங்களா தேர்தல் நடக்குது. ஒண்ணு வந்து நவம்பர் 6ஆம் தேதி ஒரு தேர்தல் முடியுது. அன்னைக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது. அது முதல் நாள் பிரச்சாரம் பண்ண முடியாது. நவம்பர் 11ஆம் தேதி 2வது கட்ட தேர்தல் நடக்குது. சோ வந்து அந்த நேரத்துல கரூருக்கு வருவாங்களா அப்படின்றது ஒரு செய்தி வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி இந்திக்கு எதிரா வந்து பில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கிளப்பி விட்டாங்க. அது பீகார் தேர்தல எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி தர்மத்துக்கு எதிராக வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேச மத்திய பிரதேஷ்ல அது பிஜேபி ஆட்சி அமையறதுக்கு ஒரு விஷயம் உதவுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும் வந்து சின்னதா இங்க ஏதோ விஷயம் நடக்கிறப்ப அங்கெல்லாம் எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி கரூருக்கு வருவார் அப்படின்றத ஏற்கனவே இந்த மாசம் 14ஆம் தேதியே போவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு 5 நாளைக்கு முன்னாடி. நானே அந்த வீடியோ எல்லாம் போட்டேன். டிவிகேல இருந்து அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு போன் பேசினேன். அவங்க வந்து விஷயங்கள் இந்த மாதிரி போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 14ஆம் தேதி போறாங்கன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் போகல. இப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது. ஆனா அந்த செய்திகள் எல்லாம் வந்து வரும் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அலசுறப்ப அங்கே தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பீகார்ல தேர்தல் ஒரு மாசமா அந்த பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு மாசமா வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ராகுல் காந்தி அவங்களே வியட்நாம்ல இருந்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வியட்நாம் நாட்டுல இருந்து வந்திருக்காரு. இது என்ன டைம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்தல்ல வந்து ஒரு 10 இடங்கள்ல பீகார்ல காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஆர்ஜேடியும் வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதியில நேரடியா மோதுறாங்க. மீதி உள்ள தொகுதியில கூட்டணியை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி தொகுதி பங்கீடுலாம் போற டயத்துல அவர் வெளிநாட்டுல இருந்திருக்காரு. சோ வந்து இந்த மாதிரி ஒன்னா வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவங்களோட பாணியில வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த சீஃப் மினிஸ்டரா இருக்கிறப்போ அதிகாரப்பூர்வமா கவர்மெண்டோட ஹெலிகாப்டர் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம பவன் அண்ட் குளோபல் வெக்டரா அப்படின்ற மாதிரி 2 நிறுவனங்கள் கிட்ட வந்து இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து லீஸுக்கு எடுத்தது. அந்த ஹெலிகாப்டர்ல வந்து டிராவல் பண்ணி பிரச்சாரங்கள் பண்றதும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண டயத்துல அது ஒரு சில காரணங்களுக்காக பண்ணாங்க. அதை வந்து விவேக் சார்லாம் வந்து விமர்சனம் பண்ணி ஒரு சில காமெடியா பண்ணியிருந்தாரு. ஹெலிகாப்டர்ல வந்து போயிட்டு இருக்கப்ப இந்த போலீஸ் எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் போறாங்க, அதுக்காக நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் வந்து காமெடி பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் இந்த ஜெயலலிதா மேடம் தான் கலாச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி அதே பாணியில வந்து ஏன்னா இப்ப விஜய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப கரூருக்கு செல்றாங்க அப்படின்னா இந்த போலீஸ் பர்மிஷன்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுல வீடியோல பிரேக் பண்ணுவேன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. இங்க இருந்து திருச்சி ஏர்போர்ட் போற வரைக்கும் கூட்டம் வரக்கூடாது. அந்த கூட்டம் வராம இருக்க பாதுகாப்பு கொடுக்கணும். சென்னை ஏர்போர்ட்லயும் திருச்சி ஏர்போர்ட்லயும் கூட்டம் கூடக்கூடாது. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து அந்த கரூர்ல ஒரு மண்டபம் பிடிச்சுதான் வந்து போறதா இருக்கு. அந்த மண்டபம் வந்து கொடுக்க மாட்டாங்களா நிறைய பேரு. ஏன்னா ஒரு வர மண்டபம் அப்படின்னா விஜயம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்டபங்கள் இவர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களா கேள்விப்படுறோம். இவரும் வந்து ஒரு வீடா போய் போறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இவர் போனா இவர் வர கூட்டம் அந்த மாதிரி. சோ வந்து இவர் போறாரு அப்படின்னாலே உங்க போலீஸ்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கு. இது நரசமான உண்மை. இது உங்களுக்கும் புரியும் சொல்லி நினைக்கிறேன். அவர் அமைதியா தான் இருந்திருக்காரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாவட்ட செயலாளர் வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் அவங்களே வந்து இதெல்லாம் இதை வந்து சொன்ன இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. நாங்க விஜய் வெளியே கூட்டு வர தயார் தான், மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தளபதியை வெளியே கொடுத்து நாங்கள் ரெடியா இருக்கோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை தயாரா இருக்கான்னு சொல்லுங்க. எப்போனாலும் நாங்கள் வெளியே கொடுத்து ரெடியா இருக்கோம். தளபதி நாங்கள் பாதுகாத்து முடியும். பொதுமக்களுக்கு பயந்து தான் தளபதி அமைதியா இருக்கு. அவர் அமைதியா வீட்டுல இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு நிவாரணம் வந்து பணியாளர் கூப்பிட்டு கொடுத்துருந்திருக்காரு. நம்ம தான் வந்து அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோ பார்க்கணும் சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். அவர் வெளியே கூப்பிட்டோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு விஷயம். இப்ப பிரச்சாரம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல அவரு இருக்காரு. இப்போ இதனால ஹெலிகாப்டர்ல ஒரு 2 ஹெலிகாப்டர் வந்து பெங்களூர்ல வந்து இருக்கக்கூடிய 4 நிறுவனங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வந்திருக்கு. அந்த இப்ப ஹெலிகாப்டர் வந்து லீஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஹெலிகாப்டர்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறோம். சோ வந்து விஜய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெலிகாப்டர் எல்லாம் போகும்போது வந்து அப்போ டிஎம்கேல வந்து ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க.
பாருங்க ஹெலிகாப்டர்ல இப்பயும் வந்து ஹெலிகாப்டர்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட எப்படி காசு எடுப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எதிர்கொள்ள விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன நீங்க தயாரா இருங்க. இது 2 செய்திகள்.